ஓகே, உங்க வீட்ல என்ன காரணத்துக்காக சொல்லி நகரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க? எங்க வீட்ல வந்து இப்ப நானு அம்மா மட்டும்தான் இருக்கோங்க சார். நான் வந்து கபடி பிளேயருங்க சார். யூனிவர்சிட்டி லெவல்ல விளையாடி இருக்கேன். இப்பதான் அம்மா வந்து ஒரு 3 வருஷமா தான் வெளியில எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க வீட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க சார். என்னாச்சு? எங்க தம்பி வந்து வேலைக்கு போனான். 10th முடிச்சுட்டு ரொம்ப வீட்டு கஷ்டம். பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. கோயம்புத்தூருக்கு வந்து வேலைக்கு போனான். கரெக்டாக வேலைக்கு போயிட்டு 10 நாள்லயே அவன் இறந்துட்டான் அப்படின்ற எப்படி? அது என்னன்னே தெரியலைங்க சார். கேட்டால் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சிடென்ட் ஆன ஒரு ஒரு தடையும் கூட கிடையாது. எந்த ஒரு அடி எதுவுமே கிடையாது. போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணலையா? ஆக்சிடென்ட்னா போலீஸ் கேஸ் ஃபைல் ஆகும்ல? ஃபைல் பண்ணியிருந்தாங்க சார். அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. எங்களுக்காக வாதாட பேச யாருமே கிடையாது. விழுந்தாலும் எழுந்தாலும் எங்களுக்கு நாங்கள் தான். ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே சரி, யார் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. எங்கள் காஸ்டியூமை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல எல்லாம் கூட எழுப்பி வச்சுட்டு, இந்த படத்துல எல்லாம் வரும்ல, எழுப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்கள சாப்பிட வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க சார். எங்கள் அப்பாவும் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாருங்க சார். எங்கள் அப்பா வந்து துப்புரவு பணியாளராக வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சுருந்தாங்க. அம்மா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக வீட்டு வேலை தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து அப்பா இறந்துட்டதால இப்போ வந்து அந்த வேலையை அம்மா செய்கிறாங்க. அம்மாவால் வேலை செய்யவே முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக பாத்திரம் கழுவி எல்லாம் பண்ணி இந்த ஷோல்ட்ரு எல்லாமே போயிடுச்சு. எங்கள் அம்மாவை நான் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க சார். ஆக்சுவலாக வந்து நான் 2000லேருந்து வேலைக்கு போயிருக்கிறேன் சார், வீட்டு வேலைக்கு. பையனை பறி கொடுத்தாச்சு, வீட்டுக்காரன் இல்லை. எனக்கு இருக்கிறது அது பாப்பா மட்டும்தான். இதனால் இது வெளியூருக்கு போயிடுச்சுனாக்கா எனக்கும் ரொம்ப சந்தர்ப்ப சூழ்நிலையால் எனக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது. இப்போ நானும் அனுப்பி விட்டுனானாக்கா திடீர்னு எங்கள் பாப்பாவுக்கு தகவல் சொல்கிற அந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் எம்ஏ முடிச்சிருக்கேங்க சார். எம்ஏ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முடிச்சிருக்கேன், என்ஐஎஸ் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பிபிஎட் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓ சூப்பர். உங்க ஆசை என்ன? ஆக்சுவலாக என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? நான் என்ஐஎஸ் படிக்கணும்னு ஆசைங்க சார். என்ஐஎஸ்லேயே 1 இயர் கோர்ஸ் இருக்குங்க சார். அது முடிச்சோம்னா வந்து எஸ்டிஏடியில் அந்த மாதிரி வேலை கிடைக்குங்க சார். எஸ்டிஏடி சாய் அந்த மாதிரி. எஸ்டிஏடிக்கு வரணும்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க ஓகே சார். ஓகே ஓகே. அந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேங்க சார். அதே மாதிரி என்ஐஎஸ் படிக்கிறதுக்கு வந்து காசு கட்டணுங்க சார். அதுக்கு 1 lakh மேலே ஆகுங்க சார். அதனாலையும் அம்மா பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஃபீஸ் கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டும் பயப்படுறாங்க சார். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ எஸ்டிஏடினா என்ன, அதில் போனால் என்ன சம்பளம் கிடைக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறும் நீங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்களேன். எஸ்டிஏடினா என்ன தெரியுமாம்மா? இப்போ நம்ம நான் விளையாடுறேன்ல, மற்றவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் இருப்பாங்க. அங்கே போனால் வந்து நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம ஊரில் யாராச்சும் கேட்டாங்கன்னா நீ சொல்லலாமா, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து எஸ்டிஏடியில் கோச்சாக இருக்குது, இந்த மாதிரி வேலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உன்னை என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் உன்னை வந்து சாப்பிட்ற இடத்துல கூட தூரம் போ, எந்திரிச்சு போ, உக்காராத அப்படின்னு யார் சொன்னாங்களோ, உன்னைய மேலேருந்து கீழே வெறி யார் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நீ வா, நீ இப்போ அந்த இடத்துக்கு போனாலே வா அப்படின்னு சொல்லி உன்னை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளை பார்த்து பேசாமல் போனவங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க. யாரெல்லாம் நம்ம முன்னே வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி தாம்மா நம்ம வாழ்ந்து காட்டணும். ஆக்சுவலாக உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து சம்பளத்தை தாண்டி நீங்கள் இழந்த சுயமரியாதை உங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுக்குறது தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களை எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அந்த இடத்துலலாம் வந்து இன்னாருடைய அம்மா வந்திருக்காங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நானும் படிக்கல, எங்கள் வீட்டுக்காரும் படிக்கலைங்க சார். இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த வெளி உலகம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம தான் இப்படி இருந்தோம், நம்ம பசங்களாவது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், நாடு நடப்பு என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால அவங்க ஆசையை தான் நாங்கள் நிறைவேற்றணுமாகாண்டி இப்படி தான் இருக்கணும்னு மட்டும்தான் இது பண்ணி கொடுத்தேன். ஆனால் சுதந்திரமாக தான் விட்டுருக்கேன். அவன் போகலாமா, வேலைக்கு போகலாமா? அது விருப்பத்துக்கே இவ்வளோ வருஷமாக விட்டுட்டேன். மேட்ச் விளையாடுறதுக்கு எங்கேனாலையும் அனுப்பி விட்டேன். இப்போத்துக்கும் அதுக்கு விருப்பம் இல்லாத தடை இல்லாமல் நான் இது பண்ண மாட்டேன் சார். அவ்வளோதான், அவங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்க. அது சந்தோஷம் தான் சார், என் சந்தோஷம். அவ்வளோதான். ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க வந்து அவங்க சந்தோஷத்துக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு நானும் இருப்பேன். நானும் இல்லைன்னா சப்போஸ் நானும் இல்லைனாக்கா என் பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். அடுத்தவங்க கிட்ட போய் நிற்கக்கூடாது. நாங்கள் போயிட்டு அடுத்தவங்க வீட்டில் பாத்திரம் கழுவி நான் என் பசங்களாம் வளர்த்த மாதிரி என் பிள்ளைங்க போய் அடுத்தவங்க கிட்ட எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்க வேலைக்கு போயிருந்தாலும் அரசாங்கம் நல்லா இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க விருப்பம் தான் சார், என் விருப்பம். நீங்கள் வேலைக்கு போகலான்ட்டாங்க, வேலைக்கு போகலாம், சென்னைக்கு போய் இருக்கலாங்க. வேலைக்கு போகிறோமா? கண்டிப்பாக. உங்கள் வீட்டில் என்ன காரணம் சொல்லி நகரத்துக்கு போகிறத நோ சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு உள்ளூருக்குள்ளே போகிறதுக்கே, அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வேலைக்கு போகிறதுக்கே என்ன விட என்ன மாட்டாங்க. படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் பிஏ முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன் சார். எம்பிஏ. ஓகே. வேலைக்கு போகணுன்றதுக்காண்டி தான் எம்பிஏவே நான் கரஸில் போட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். வேலைக்கு போகக்கூடாதுங்களா? எங்கேயுமே போக விட மாட்டாங்க சார். ஏன்னா எங்கள் ஊரில் பஸ் வசதி கிடையாது.
பஸ் விட்டு இறங்கி வரணும்னா அடுத்த ஊரில் இருந்து தான் நான் இறங்கி வரணும். உள்ளே வர்றதுக்கே 2 கிலோமீட்டர் வரும் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இறங்கி வர்ற ஸ்டாப்பில் அன்னைக்கு காலையில் எனக்கு லீவு, நான் பேங்க்குக்காக போய்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் சார் பார்த்தேன். திரும்ப வர்ற வழியில் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க சார். பசங்க மாதிரி பண்ணி தான் சார். நான் அதுவும் பட்ட பகலில் ரேப் பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார். அந்த பயத்தினால தான் சார் பிள்ளைங்களை வெளியில் விடவே வீட்டுக்காரும் கொஞ்சம் ஊனமுட்டுறவங்க, பிள்ளைங்களை போய் அழைச்சிட்டு வர முடியாது. நான் சித்தாள் வேலைக்கு போகிறேன், பிள்ளைங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதனாலயே பிள்ளைங்களை அனுப்ப முடியாமல் 2 கிலோமீட்டர் ஒத்தடி பாதையிலேயே வரணும். 4 பக்கமும் செடி. இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? 3 மாசம் மாதம் இருக்கு இருக்கும் மாசம். சார். அப்பதான் கண்ணு முன்னாடி நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு போறேன். திரும்பி வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த மாதிரி ஆகுதுன்னா அப்புறம் அதனால தான் சார் பயந்துக்கிட்டு விட மாட்டாங்க. உள்ளூருக்குள்ள போக விடல. சரி நான் வெளியில போய் தங்கி இருந்தாச்சும் நான் பார்க்குறேன்னு சொல்றேன், அதுக்கும் போக விட மாட்டாங்க சார். ஓகேம்மா, உங்க ஊரை சுத்த ஒரு சூழல் இருக்கு. ஓகே, வெளியில போய் அந்த பிள்ளை படிக்கட்டும், வேலைக்கு போட்டுமே. வெளியில் போயிட்டு நான் சித்தாள் வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணி ஆயிடுது சார் வீடு வர. இன்னொரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. வீட்டில் பார்க்க யாரும் இல்லை. சரி நீ அந்த வாக்கில் வேலைக்கு போவேனா, அப்பால சரி, பார்த்துட்டு இல்ல, பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்துக்க. சில கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனியில் சார் ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாமே அவங்களே ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அதையும் சொல்லி பார்க்குறேன் அப்படி இருந்தும் விட மாட்டாங்க சார். இந்த பயத்தினால தான் சார் இப்போ 3 மாசமா வேலைக்கு போக வேணாம்னு உங்க வீடு விட்டாச்சு. சுத்தி சூழல் வந்து அசாதாரணமா இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்ப பாதுகாப்பான சூழலை ஒருத்தர் அமைச்சு கொடுக்குறாங்கன்னா நீ அதுவாக ட்ரை பண்ணலாம்ல. வாரம் வாரம் கரசுக்கு புதுக்கோட்டைக்கு படிக்கிறதுக்கு போகணுங்குது சார். எப்படி சார் நான் நான் அனுப்பிட்டு பிள்ளை என்ன ஞாயிற்றுக்கிழமை பண்ணுது ஏது? காலேஜ் போகணும் சார். அது வந்து எப்பயும் போகணும்னு அவசியம் இல்லை சார். எக்ஸாமுக்கு இல்லை அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வர சொல்லுவாங்க சார். அப்போ மட்டும் வந்தால் போதும். நான் அதையும் சொல்லி பார்த்துட்டேன், அப்படி இருந்தும் கேட்க மாட்றாங்க நான் சார். மற்ற பேரண்ட்ஸ் எல்லாட்டும் என் பிள்ளைங்க அப்படி இப்படின்னெல்லாம் நான் சொல்லலை சார். என் பிள்ளைகளாட்டம் ரெண்டுமே எங்கள் ஊருக்குள்ளே என் பிள்ளைங்களாட்டம் யாருமே இருக்க மாட்டாங்க சார். விவசாயத்துல இருந்து எல்லாமே நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இல்ல, இப்ப ரைட்டு. இப்ப நீங்க உங்க ஃபேமிலி ஒரு இடத்துல முன்னேறி வரணும்னாலோ இல்ல உங்க பொண்ணு அடுத்து முன்னேறி வரணும்னாலுமே கூட அடுத்து அதுக்கு உங்களுக்கு படிப்பு தானே தேவை. இப்படி அதை நீங்க நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா இது படிப்பு எப்படி முன்னேற தேவை தான் முடியும்? சார், படிக்க வச்சுட்டு இருக்கேன். இல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் first படிக்கட்டும்னு அம்மா சொல்லி. சொன்னாங்க சார், இல்லை போதும் இதோட போதும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்பாட்ட சொன்னேன். அப்போ தான் கருது அறுத்துட்டு அந்த நெல் 10,000 வச்சுருந்தாங்க. அப்பா இது மாதிரி இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்குப்பா, எனக்கு வந்து சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னேன். வாயா போவோன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்படியே வந்தாங்க, அந்த 10,000 கொண்டு வந்தாங்க. அந்த 10,000த்துமே ஃபீஸ் கட்டி என்னை வந்து சேர்த்து விட்டு வந்தாங்க சார். இப்போயுமே அம்மா ஆனால் வேலைக்கு போகிறாங்க தான், அம்மா செலவில் தான் வீடு ஓடிட்டுருக்கு. அப்பா தோட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். எங்கள் அம்மா தான் ஆனால் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். வரும்போது ஒரு பிட்டு நகை கூட கொண்டுட்டு வரல எங்கள் அம்மா. இப்போ எங்களுக்காக 30 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு இல்லாமல் இருந்ததுனால இப்போ வந்து 2 பெட்ரூமோட பூஜை ரூமு, கிச்சனு, ஹாலு மேலே ஃபுல்லாக வரைக்கும் எங்கள் அம்மா இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவோட சொந்த செலவில். சரி அவங்களுக்கு லோன் கட்டணும், கடன் கட்டணும். சரி ஏதோ ஒரு 25,000 கிடைச்சாலும் அது 5,000 நான் எடுத்துகிட்டு மீதி 20,000 கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் என்ன போக விட மாட்டாங்க சார்.